த கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தியாக இருக்கட்டும், சோனியா காந்தியாக இருக்கட்டும், நிறைய பேர் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் நார்மல் பீப்புள்ஸ் ஆல்சோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட் வந்தால் சில பேர் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க, சில பேர் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நிக்கோபார் ஐலாண்டோட நேச்சுரல் டைவர்சிட்டியவே கெடுத்துரும் அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ்க்கு என்ன பதில் சொல்லுவோன்னு கேட்குறாங்க. இந்த சைடு வந்து டெவலப் ஆகும், இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜுக்கு வந்து டெவலப் ஆக முடியுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. நிறையா பேச்சு போயிட்டுருக்குது. இதுதான் வந்து டெமோக்ரஸி நம்ம நினைக்கிறோம். ஸோ இட்ஸ் குட் ஃபார் பீப்புள் டு கிரிட்டிசைஸ் த கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸ் அண்ட் அதுதான் நல்லது. அது ஆனாலும் அதில் என்ன விஷயம் நல்லது, எந்த விஷயம் நல்லது இல்லை அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்ட் வந்து இந்தியாவை இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகுமா, நிறைய பேர் சொல்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகுமா, இல்லை வந்து நேச்சுரல் டைவர்சிட்டிஸ் எல்லாம் அழிக்கப்படுமா, அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இந்தியாவோட ஜிடிபி க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இந்தியாவோட ட்ரேடுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, இது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நிறையா இன்ஃபர்மேஷனான விஷயம் இருக்கும். ஸோ இது நடுவுலேயே வந்து நிறைய பேர் வந்து பயாஸ்ட்டை வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. நடுவில் மட்டும் இல்லை, கடைசியாகவும் கமெண்ட் பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்து எப்பயுமே நம்ம சேனலில் வந்து இந்தியாவை பற்றி தான் இருக்க போகுது, இந்தியா சென்ட்ரிக்காக இருக்க போகுது, இந்தியன் பீப்புள்ஸை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் இந்தியான்னு சொல்லும்போது இந்தியன் பீப்புள்ஸ் அண்ட் இந்தியா லேண்டு தான், ஓகேவா? பட் எந்த ஒரு பார்ட்டியோ கவர்மெண்ட்டோ இந்த 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 ஒரு பொலிட்டீஷியன்ஸை பற்றியோ இந்த ஒரு லீடரை பற்றியோ நம்ம வந்து பேச வேண்டாம். இந்த மாதிரி ஒரு பாலிசிஸையோ டெவலப்மெண்ட் பிளான்ஸையோ பற்றி பேசும்போது ஸோ பயாஸ்டாக இல்லாமல் இந்த ப்ராஜெக்டோடைய கோர் ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆகுமா, டெவலப் ஆகாதா, இந்தியாவை டெவலப் பண்ணுமா பண்ணாதாங்கிறத பற்றி மட்டும் பேசலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ கைஸ். ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபஸ்ட்டு எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா, இந்தியாவோட திங்க் டேங்க்குன்னு சொல்கிறாங்கல்ல, இந்தியாஸ் ப்ரீமியம் திங்க் டேங்க் ஆன நித்தி ஆயோக் தான் இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 2021 இந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் வாங்கிருச்சு ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர்ஸ் கேபினெட், ஓகேவா? யூனியன் கேபினெட்லேருந்தே வந்து அப்ரூவல் வாங்கிட்டாங்க. ஸோ 2021 வாங்கிட்டாங்க. இப்போ ஏப்ரல் 2025 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டில் பாசிட்டிவ் சைட்ஸ் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? லைக் இந்த ப்ராஜெக்டோட வேல்யூ எவ்வளோனா 81,000 crores வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, இந்த ப்ராஜெக்டை வந்து டெவலப் பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, லைக் நிக்கோபார் ஐலாண்டில், ஓகேவா? ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய இம்ப்ளிமெண்டேஷன் வந்து இன்றைக்கோ நாளைக்கோ இல்லை அடுத்த வருஷமோ 5 வருஷமோ அப்படிலாம் கிடையாது. இந்த கவர்மெண்ட் இருக்கும்போதோ இல்லை அடுத்த கவர்மெண்ட்டோ நம்மளுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுக்கு 30 years ஆகும். ஸோ இட்ஸ் அ லாங் டேர்ம் பாலிசி. இது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம தொலைநோக்கு பார்வையாக இந்த ப்ராஜெக்டை வந்து இப்போதைக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் இந்தியாஸ் ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ப்ராஜெக்டை இப்போ டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. லைக் இப்போ தான் அடிக்கல் நாட்டினா அப்போ வந்து நம்மளால் முன்னேற முடியுங்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ராஜெக்டோட பாசிட்டிவ் சைட்ஸ்லாம் என்னென்னா, இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னென்ன விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க, எந்தெந்த விஷயம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்கன்னா, லைக் ப்ரப்போசல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கொண்டு வர போகிறோம், அது கிரேட் நிக்கோபார் ஐலாண்டு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஹியூஜ் பாப்புலேஷன் வந்து ஹோல்ட் பண்ண முடியும், நிறையா பேசஞ்சர்ஸை வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் போர்ட் இருக்குல்ல, துறைமுகம் வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது வந்து மலாக்கா ஸ்டேட் பக்கத்தில் இருக்குது, ஓகேவா? இந்த மலாக்கா ஸ்டேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு இன்டர்செக்ட் பகுதி, ஓகேவா? லைக் இந்த சைடு வந்து இந்தியன் ஓஷன் இருக்குது, நடுவில் வந்து சவுத் சைனா சீயாக இருக்கட்டும், அந்த சைடு வந்து பெசிஃபிக் ஓஷனாக இருக்கட்டும், இந்த மூணுக்கும் நடுவில் இந்த ஸ்டேட் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 1/3 ஆஃப் த குளோபல் மரைடைம் ட்ரேட் இருக்குல்ல, இது எல்லாமே இந்த ஸ்ட்ரெயிட் வழியாக, இந்த ரூட் வழியாக தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு பக்கத்துலேயே நெருக்கமாக இருக்கக்கூடிய நம்மளோட இந்தியன் லேண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நிக்கோபார் ஐலாண்ட் தான், ஓகேவா? ஸோ இதனால இந்தியாவுடைய டெவலப்மெண்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ மரைடைம் ட்ரேடில் வந்து நம்மளுடைய ஃபுட் இருந்துச்சு, எஃபெக்டிவான ஒரு இடம் இருந்துச்சுன்னா நம்மளால் வந்து அந்த ட்ரேடை வந்து நம்மளால் ஸ்மூத்தாக வந்து கொண்டு போக முடியும். மோஸ்ட்லி நம்ம வேர்ல்டு கண்ட்ரீஸுக்கு வந்து நம்மளால் ஸ்மூத்தாக கொண்டு போக முடியலனாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரேடை வந்து இன்னும் ஸ்மூத்தராக பண்ண முடியும். லைக் சவுத் சைனா சீல வந்து சைனாவுடைய ஆக்கிரமிப்பாக இருக்கட்டும், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பெசிஃபிக் ஓஷன் எடுத்துட்டிங்கன்னா லைக் நன் கேன் கம் க்ளோசர் டு த அமெரிக்காஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இன் த பெசிஃபிக் ஓஷன் அப்படிங்கிற மாதிரி. பெசிஃபிக் ஓஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஹவாய் ஐலாண்டாக இருக்கட்டும், அவங்களோட சின்ன சின்ன ஐலாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பெசிஃபிக் ஓஷனை பொறுத்த வரைக்கும் சப்மரீன்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் வந்து ரஷ்யா ஒரு சைடு, இந்த சைடு அமெரிக்காங்கிற 2 கிரேட் ஜெயின்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ
சவுத் சைனாவுக்கு வந்து சைனா சீயை வந்து சைனா எடுத்துக்கிறான். பெசிபிக் ஓஷனில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் 2 பேரும் போட்டி போட்டு அடிச்சுட்டு இருக்கும்போது இந்தியன் ஓஷனுக்கு ஒரு ஆள் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தியா வந்து இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ப்ராஜெக்டோட பாசிட்டிவ்ஸ் ஒரு சைடு, ஓகேவா. அதுக்கப்புறம் 2 க்ரீன்ஃபீல்ட் சிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. லைக் அந்த சைடு வந்து போர்ட்டோ, இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸோ இல்லை வந்து ஒரு துறைமுகமோ எல்லாமே வந்துச்சுன்னா அங்கே வந்து மக்கள் பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிப்பாங்கள்ல. லைக் டெவலப்மெண்ட் இருந்தாலே பாப்புலேஷன் வருவாங்கள்ல. லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் தேடியோ ட்ரேடுக்காகவோ வருவாங்கள்ல, டூரிசமுக்காகவோ. ஸோ அதனால வந்து 2 க்ரீன்ஃபீல்ட் சிட்டிஸ் ஓப்பன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் கேன் ஆல்சோ கண்டெயின் த ஹியூஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வரப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வாட்டர்லாம் க்ளோஸராக இருக்கனால இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணுறக்கோ லைக் அவே ஃப்ரம் த சிட்டி, அவே ஃப்ரம் த மெயின் லேண்ட் ஆஃப் இந்தியா வந்து அவேவாக இருக்கனால இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் டெவலப் பண்ண முடியும். நிறைய பாதிப்பு வந்து இந்தியாவோட மெயின் லேண்டுக்கு வராமல் இந்த ஐலாண்டில் வந்து போகிற மாதிரி இருக்கும், தடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து மெயின் ப்ரப்போசல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோடைய நெகட்டிவ் சைட்ஸ் என்னங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னு பார்த்தோன்னா லைக் எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு விஷயத்த வந்து தவிர்க்காமல் நம்மளால் இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லி ஆகணும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ப்ராஜெக்டில் ட்ரீஸ் வந்து கட் டவுன் ஆகப்படும். கிட்டத்தட்ட 1 2 100 10,000 இல்லை 8.7 lakhs 8.5 லட்சம், கிட்டத்தட்ட 9 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 9 lakhs ட்ரீஸை வந்து கட் டவுன் பண்ணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அங்கே இருக்கக்கூடிய நேச்சுரல் பயோடைவர்சிட்டிஸ், அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன விலங்குகளாக இருக்கட்டும், சின்ன சின்ன செடி கொடி, இது எல்லாமே வந்து பாதிக்கப்படும். அங்கே வந்து இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல. லைக் அந்தமான் நிக்கோபாரில் வந்து ஒரு இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. அந்தமான்லாம் அங்கே ஒரு இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் இருப்பாங்க. நிக்கோபார்னால் அங்கே ஒரு இண்டிஜினஸ் ட்ரைப்ஸ் இருப்பாங்கல்ல ஐலாண்டில். ஸோ அந்த மாதிரி ட்ரைப்ஸோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அவங்க லைஃப் லைன் பாதிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் பேசும்போது ஒரு பயாஸ்டாக பேசாதீங்க. ஒரு ஹிப்போக்ரஸி வந்து இருக்கவே கூடாது நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதுதான் இந்த சேனலோட முக்கியமான நோக்கம், ஓகேவா. லைக் நோ ஹிப்போக்ரஸி, ஒன்லி த ஸ்ட்ரெயிட் ஃபேக்ட் ட்ரூத், அப்படி தான் நம்ம இருக்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறது கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பை கைஸ். ありがとうございました